அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது சொரக்காய் பைத்தப்பருப்பு வச்சு குழம்பு தான். வெரி ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய அந்த குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்த்துலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்து நல்லா ஒரு சட்டியில் போட்டு ஃபஸ்ட்டு லேசாக வதக்கிடுங்க. லேசாக வதக்கி வந்தாலே போதும், ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. லேசாக சூடு வந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம அதில் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே விட்டிங்கன்னா மூடி போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும். குக்கரில் போட்டு தான் வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதே போல் தான் நீங்கள் வந்து 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் கூட நீங்கள் வந்து பருப்பு, துவரம்பருப்பு, பைத்தம்பருப்பு இது மாதிரி வேக வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்த பிறகு தண்ணியை நல்லா கொதி வரணும். அதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கணும். சொரக்காய் நம்ம இந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருங்க. அந்த பருப்பு நம்ம பைத்தம்பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கே இதே மாற்றிட வேண்டியதான். மாற்றிட்டு ஒரு கப் அளவுக்கு வெங்காயத்தையும் கட் பண்ணி அதில் போட்டுடலாம். பச்சை மிளகா ஒரு காரத்துக்கு தகுந்த போல் 1, 2 நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் கொஞ்சமாக சோம்பு சீரகத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நம்ம அதை கொதிக்க வைக்க போகிறோம். ஏற்கனவே அதில் தண்ணி இருக்கும் பைத்தம்பருப்பில், பார்த்துட்டு தண்ணி மட்டும் கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கொதி வந்த பிறகு நம்ம வந்து மசாலாலாம் நம்ம கொடுத்துட்டு நல்லா கொதி வந்து காய்கறி வேகட்டும். வெந்த பிறகு நம்ம தேங்காய் பால் ஊற்றி தாளித்து ஊற்றி இறக்க போகிறோம். அதுதான் பைத்தம்பருப்பு சொரக்காய் அவியல் சொல்லுவாங்க. இது வந்து ஆனமும் இந்த மாதிரி காரம் இல்லாமல் இது மாதிரி வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்க சிம்பிள் வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து பயன்படலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோம்பு சீரகத்தூளும் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். கலருக்கு நீங்கள் தகுந்தாற் போல் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அது அப்படியே நல்லா கொதி வருது பாருங்கள். நல்லா கொதிச்சு வரட்டும். கொதி வந்து நல்லா காய்கறி அந்த சொரக்காய் வந்துச்சான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா வெந்த பிறகு நம்ம தேங்காய் பால், ஒரு தேங்காய் எடுத்து நல்லா கெட்டி பால் எடுத்து அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளித்து இதில் ஊற்ற போகிறோம். ஒரு சட்டி வச்சுடுங்க. சட்டி வச்சுட்டு நீங்கள் எண்ணெய் கரண்டி, தாளிக்கிற கரண்டி இருந்தாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு வெங்காயம் ஒரு 2 வெங்காயத்தை எடுத்து நைஸாக நீட்டை வாக்கில் கட் பண்ணி அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. நல்லா வதங்கின பிறகு நம்ம மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை அதில் போட்டுக்க வேண்டியதான். நல்லா அதை கிளறி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இது கரிஞ்சு போயிடாமல், இந்த தாளிப்பு வந்து கரிஞ்சு போயிடாமல் இருக்கட்டும். கறினா ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம வந்து இதை வந்து வதக்குறோம். நீங்கள் உங்கள் மீடியம் ஃப்ளேம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சு நீங்கள் அதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிங்க. வேறு எண்ணெய் சட்டியில் கூட நீங்கள் வச்சு இதை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக வந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இதை மாதிரி நம்ம எடுத்து அந்த குழம்புல ஊற்ற வேண்டியது தான். பைத்தம்பருப்பு குழம்புல ஊற்றிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.